அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து நோட்டிபிகேஷனை எடுத்துட்டான். எதுக்காக எடுத்தான், என்ன பண்ண போறான்றது தெரியல. இங்க பாருங்களேன், அன்எய்டட் ரெகக்னைஸ்ட் பிரைவேட் ஸ்கூல் ஆஃப் ஸ்டேட் போர்டு. அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட எழுதணும் இந்த எக்ஸாம், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் எழுதணும்னு கொடுத்துருக்கான். இது எப்படிப்பட்ட நியாயம் எனக்கு தெரியல. ரொம்ப காமெடியா இருக்கு. சரி, ஓகே. எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள போட்டு அப்படி குதிக்குது. இந்த டீச்சர்ஸ்ங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னே தெரியல. இதுக்கு எலிஜிபிலிட்டி, அதுக்கு எலிஜிபிலிட்டி, நீ கவர்மெண்ட் டீச்சர் ஆகுனாலும் உனக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, அப்புறம் நீ டீச்சருக்கு பிஎட் படிச்சதுக்கு அப்புறமும் உனக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, நீ உண்மையான டீச்சரானிட்டு. எதுக்கு இத்தனை எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறீங்க? என்ன பார்க்கணும் உங்களுக்கு? பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவா? என்ன நினைச்சிட்டு இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு பிள்ளைங்களைய வழி நடத்துற டீச்சர்ஸ்க்கு இவ்வளோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா, இவ்வளோ ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப பாவம். அந்த டீச்சர்ஸ் வேலைக்கு தெரியாம படிச்சுட்டு காலை சேத்துக்குள்ள விட்ட மாதிரி, அந்த சேத்துக்குள்ள விட்ட காலை தூக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பாடுபடுத்துறானுங்க. நிஜமா இதுக்கெல்லாம் ஒரே மாற்றம் தேர்தலை சந்திக்கிறணும். மக்கள் தேர்தலை சந்திக்கிறதுல சரியான வாக்களிப்பு தான்.